بسم الله الرحمن الرحيم. அதாவது இலங்கையில அசல் சௌமியவாதிகள் தவிர மற்ற அனைவரும் சிங்கள பகுதியில் உள்ளவர்கள் சிங்களர்கள் மாதிரியும் இந்த இந்துக்கள் வாழ்கின்ற பகுதியில் இருப்பவர்கள் இந்துக்கள் மாதிரியுமே திருமணம் செய்து வருகிறார்கள். இதுல இப்ப இந்த கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணங்களில இந்துக்கள் வாழ்கின்றார்கள். இவர்கள் அடிப்படையில் திருமணம் வருகின்றனர். அதாவது இங்கு ஒரு முஸ்லீம் திருமணம் முடிக்கும் போது பெண்ணிடத்திலிருந்து காசு வாங்கி கொள்றார். அந்த காசிலிருந்து மகன் கொடுக்கிறார். பிறகு அந்த பெண்ணுடைய வீட்டிலே போய் வசிக்கிறார். இந்த மாதிரியான திருமண நடவடிக்கை இவ்வாறு இருக்கின்றது. இந்த பெண்ணிடத்தில் வாழ்கின்ற காலத்திலே அவர் பல சொத்துக்களை தேடி இருப்பார். பல சொத்துக்களுக்கு அதிக அதிபதியாக இருந்திருப்பார். ஆனால் இவர் மௌத்தாகிற நேரம் இவருக்கு இருந்த சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு வாட்சிமை அடிப்படையை எடுத்த நோக்கின்ற பொழுது இவருடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ சகோதரனுக்கோ சேர வேண்டிய பங்குகள் எதுவுமே இருக்காது. அதே போல இவர் திருமண விலகல் அந்த காலத்தில் திருமண விலகல் ஒன்று ஏற்பட்டு வருகின்ற நேரம் அவர் எந்த உலகத்தில் கூட அவர் உரிமையை போட முடியாத நிலையில வெளியில வந்து வந்தார். இன்னும் ஒரு திருமணம் முடித்து வாழ்கின்ற பொழுது அந்த மனைவி மௌத்தாகிவிட்டார். மனைவி மௌத்தாகி பிள்ளைகள் இல்லாத நிலையில இவருக்கு அவருடைய மனைவியிடத்திலிருந்து சரியாக வாங்கி பங்கு இருக்கு. இது கூட இங்கே போடப்படுவதில்லை. அடிப்படையாக சொல்ல போனால் வாரிசுரிமையில இருந்த அடிப்படையிலே போடப்படுவதில்லை. இவ்வகை திருமணத்தில் இது இந்து கலாச்சார அமைப்போட திருமணம். அதே போல சிங்கள கலாச்சாரத்தில் முடிக்கின்ற திருமணத்துல இவர் பண்ண முடித்து தன்னை விட்டு கொண்டு வந்துருப்பார். ஆனால் சொத்துக்கள் என்று வரும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்குமே சமான சொத்துக்கள் வழங்கப்படும். ஆனால் கடைசி ஆம்பளை பிள்ளைக்கு அவர் வீடு இருக்கிற வீடு வளர்வார்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இங்கும் அடிப்படையான வாசிரியோ சொத்து பங்குகளோ சரியான முறையில் நடத்தப்படுறது இல்லை. இப்ப சட்டை என்னன்னு சொன்னால் அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள இந்து வழிமுறையை பின்பற்றி மனப்படுத்தி வாழ்வர்கள் விஷயம் எந்த முறையில தௌபாவின் அடிப்படையில செய்தால் அசல் தௌபா பெற்று வர முடியும் என்பது சர்ச்சை. இந்த சர்ச்சையில இங்குள்ள தௌபாதிகள் கூறுகிறார்கள் திருப்பி கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு இருக்கிறார்கள். இப்ப திருப்பி கொடுத்து கொண்டு வாரது அல்லது இவர் இருக்கிற வீட்டுக்கு காத்து கொடுக்கிறது இப்படியான வாக்கியங்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அப்ப இந்த பேச்சை பார்க்கிற நேரம் இவருக்குரிய உரிமையான பொருளாதாரத்தை இவர் வாழவே இல்லாம இவருக்கு எந்த பொருளாதாரமே உரிமையும் இல்லை. அவர் எந்த பொருளாதாரத்திலிருந்து இவர் திருப்பி கொடுப்பார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அது ஒரு புறம். அடுத்து இப்ப இந்து வழிமுறையை பின்பற்றி வாழக்கூடிய ஒருவர் உண்மையாகவே இஸ்லாமிய வாழ்க்கை முறையை வாழ்கிறாரா? இந்த அல்குர்ஆன் வசனம் 33, 36 வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரசூலும் ஒரு விடயத்தை பற்றி தீர்மானித்து விட்டார். அப்படியத்தில் அபிப்பிராயம் கொள்வதற்கு முஸ்லிமினான எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிமை இல்லை. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர் திட்டமாக பகிரங்கமாக வழிகட்டு விட்டார். இந்த வழிகேடு பற்றி நீங்கள் விளக்கப்படும். என்ன கேட்கிறாங்கன்னா, இலங்கையில இந்து சமுதாய மக்கள் மத்தியில திருமணம் முடித்த பிறகு மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் பெண் வீட்டுக்கு போயிடுவாராம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம சமுதாய மக்களும் இதே மாதிரி என்ன செய்யறாங்க, பெண் வீட்டுக்கு போய் அங்கே இருந்து விடுகிறார்கள். அவங்க பேர்ல எந்த வருமானமோ சொத்தோ எதுவுமே இருக்காது. பெண் வீட்டை சம்பாத்தி பண்ணி குடும்பம் நடத்திக்கிடுவாங்க. இவர் மூத்தா போனா கூட இவருடைய சொத்துல இருந்து இவருடைய பிள்ளைகளுக்கு வாரிசு உரிமை கூட கிடைக்காது. இதுல இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலையில இதுல இருந்து மீள்வது எப்படி, இதுல இருந்து தௌபா செய்வது எப்படி, இது மார்க்கத்தில் கூடுமா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மற்ற எல்லா மார்க்கங்கள்ல இருந்து வேறுபட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது. முக்கியமான இந்த வேறுபாடு என்னன்னு கேட்டா, ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லா விதமான பொருளாதார பிரச்சனைக்கும் பொறுப்பாளர்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை. அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். நிர்வாகம் யார் செய்யணும்? ஆண்கள் தான் செய்யணும். எதனால் இந்த தகுதி சிறப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, பிமா ஃபல்லல்லாஹு பாலஹும் அலா பாலின்,
ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் மேன்மையா படைத்திருக்கிறான், ஆண்களை வந்து நிர்வாகம் பண்ணுவதற்கு ஏற்றவர்களாக படைத்திருக்கிறான் என்கிற காரணத்தினாலையும் ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து ஆண்கள் தான் பெண்களுக்காக செலவு செய்கிறார்கள் என்கிற காரணத்தினாலையும் ஆண்கள் தான் நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அப்ப இதுல என்ன நமக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான்னு கேட்டா, இந்த குடும்பத்தினுடைய சுமைகளை வந்து பொருளாதாரத்தினுடைய செலவினங்களை வந்து பெண்கள் தலையில சுமத்தக்கூடாது, பெண்களை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. இதை பொதுவாகவே அல்லாஹ் வந்து இதை ஒரு விதியாகவே சொல்லி தந்து கொடுக்கிறான். அது போக திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் கூட ஆண்களுக்கு தான் மகர் என்ற ஒரு தொகையை கொடுத்து கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறான். கல்யாணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விருந்துகள் கூட வலிமா என்கிற பெயர்ல ஆண் தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அவங்களை வந்து குடி அமர்த்துறது கூட, குடியிருக்கிற இடம் கூட அஸ்கினூஹுன்ன மின் ஹைது சகன்தும், நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவர்களை குடியமர்த்துங்கள் என்று அல்லாஹ் வந்து அவங்கள வந்து விவாகரத்துக்கு பிறகு கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்கள வந்து வீடு கொடுக்கணுங்கிறது கூட ஒரு ஆணின் மீது தான் நல்லா நினைஞ்சிருக்கிறான், சுமத்தி இருக்கிறான். அப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்தோமையானால் அவளுக்கு உணவு கொடுக்கிறது நம்முடைய வேலை, உடையும் மற்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பதும் நம்முடைய வேலை, அவங்க குடியிருக்கிறதுக்கான இடம் கொடுக்கிறதுமே நம்முடைய வேலை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுதான் இஸ்லாமிய சட்டம் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வந்து இதை எப்படி தீர்வு காண்பது என்பதில் ரெண்டாக நம்ம பிரித்து தான் தீர்வு காண வேண்டும். ஒன்று, இப்ப புதிதாக திருமணம் செய்யக்கூடியவர்கள் இதை தெள்ள தெளிவாக விளங்கி, நாங்க கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் எங்க வீட்டுக்கு தான் என்ன செய்யணும், வந்து பெண்ணு வரணும். ஆனால் அது கூட இப்ப நீங்க சாத்தியப்படாது. ஏன்னு கேட்டா, நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அம்சம் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் காயல்பட்டினம், கீழக்கரை, நாகூர் போன்ற ஊர்களில் வந்து ஆம்பளை பேர்ல எந்த ஒரு சொத்துமே இருக்காது. அப்ப எல்லாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் பேர்ல தான் சொத்து இருக்குங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு இளைஞன் இதை செய்ய முன் வந்தா கூட அவனுக்கு அந்த வீடு இருக்காது. அந்த வீடு யார் கையில் இருக்காது, அவன் பேர்ல இருக்காதுங்கிற காரணத்தினால அவனுக்கு ஒரு பெண்ணை அழைத்து அவன் வீட்டுக்கு கொண்டு வருவது வந்து துவக்கத்தில் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அப்ப என்ன செய்யணும், திருமணம் செய்யும் பொழுது இன்னைக்கு டவுரி வரதட்சணையினால பெண்கள்லாம் ரொம்ப தேங்கி கிடக்கிற காரணத்தினால் இன்னைக்கு திருமணத்தில் வந்து ஒரு ஆம்பளை வந்து எதையும் சாதிக்க இயலும். உறுதியா என்ன பண்ணணும் என்றால், நாங்க திருமணம் செய்யறதா இருந்தா ஒரு வாடகை வீடாவது எடுத்து அதுல தான் நீ வந்து வாழ்க்கை நடத்தணும். நாங்க வந்து பெண் வீட்டில் வந்து நான் வாழ மாட்டேன், என்னுடைய வீடு கஞ்சியோ கூழோ குடித்து கொண்டு என்னுடைய வீட்டில் தான் இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு கடமை, அல்லாஹ்வுடைய உத்தரவு இதுதான். அல்லாஹ் வந்து ஆண் பெண்ணை வந்து இந்த செட்டப்ல தான் படைச்சிருப்பதாகவும் சொல்லி காட்டுறான் என்று சொல்லி இதை வந்து உடைக்கணும். இந்த உடைக்கிறது என்பது துவக்கத்தில் கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ஒரு 4 பேர் உடைச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்படி மடமடமன்னு இதெல்லாம் உடையாந்துரும். அந்த துவக்கத்தில் கொஞ்சம் பூனைக்கு யார் மணி கட்டுறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துவக்கத்தில் வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சில கொள்கை பிடிப்புள்ள சில சகோதரர்கள் மாத்திரம் இதை வந்து நம்ம கையில் எடுத்தோம் என்று சொன்னால் அப்புறமேல என்ன, அந்த பழக்கம் உடைஞ்சு போயிடும். உடையிறதுக்கு கொஞ்சம் யாராவது செய்யறாங்களா, செஞ்சவன் நல்லா வாழ்ந்து காட்டுறானான்னு உலகம் பார்ப்பாங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி செய்யற போது என்ன ஏற்படும்னா, இன்னொன்றை நான் சொல்லுகிறேன், ஆண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஆதிக்கம் உங்க கையில தான் இருக்கணும்னு எல்லாம் சொல்லிடுறான். இது வந்து நீங்க எப்ப வந்து பெண் வீட்டை சார்ந்து நீங்க இருக்க போறீங்களோ அதுல வர்ற கேடுகளை நீங்க பார்க்க வேண்டும். உளவியல் ரீதியாக, அதாவது மனோதத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் நம்முடையது நம்ம கண்ட்ரோல் என்று எப்போ ஒரு ஆம்பளை நினைக்கிறானோ அப்பதான் அவன் நல்லா சம்பாதிப்பான், அப்பதான் பொருளை திரட்டுவான். அந்த ஒரு நம்பிக்கை தான் அவனை சம்பாதிப்பதற்கு வந்து உத்வேகப்படுத்தும், தூண்டும். அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் வந்து அவன் வந்து அந்த தனிய வாடகைக்கு வந்து இருந்தா கூட ஒரு வைராக்கியம் வந்துடும், ஒரு லட்சியம் வந்துடும். நம்ம சம்பாரிச்சு நம்ம என்ன செய்யணும், சொந்த வீடு வாங்கணும், இதை உடைச்சு காட்டணும் என்கிற மாதிரியான அந்த உத்வேகங்களும் அல்லாவும் நாடணும். ஆனா அந்த உத்வேகமும் என்ன செய்யும், நம்ம பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு ஒரு தூண்டுதலாக ஒரு காரணமாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அதனால ஆம்பளை எல்லாம் அப்படி ஒண்ணுமில்லாம போயிடுறாங்க. இது ஒரு மேட்ராச்சா. ரெண்டாவது விஷயம், நம்மளை வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஆண்கள் வந்து நிர்வாகம் பண்ணணுங்கிறான். நாமளே வந்து ஒரு ஓசியா போய் ஒரு வீட்டில் போய் பெண் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன அதிகாரம் பண்ணலாம், அந்தியா சோத்துன்னு போயிட்டு இருக்கணும், இது உமா வீடையா அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க, கூனி குறுகி என்ன செய்வான், அவனுடைய நிலைமை அவன் சொல்லவே முடியாது.
அந்த மாதிரியான ஒரு பலவீனமான ஒரு நிலைக்கு என்ன செய்வான், ஒரு ஆம்பளை ஆளாகி விடுவான். இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அது போக ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும், அதாவது நீங்கள் உள்நாட்டில் இருக்கிறீங்க, கண்காணிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு வகை. வெளிநாடுகளுக்கு நம்ம சென்று விட்டோம் என்று சொன்னால், வெளிநாட்டுக்கோ வெளியூர்களுக்கோ நம்ம சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய மனைவிமார், நம்ம குடும்பத்து பெண்களை வந்து நம்ம கண்காணிக்கணும். வெளிநாட்டிலிருந்து கண்காணிக்க இயலுமா? அப்ப கண்காணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன்மார்களோடு அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு கண்காணிப்புல வைத்திருப்பார்கள். அவங்க தாய் வீட்டில் இருந்தார்களே ஆனால் அந்த பெண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஒரு தப்பான முறையில் நடந்தா கூட என்ன செய்வாங்க, அதை மறைச்சிருவாங்க. சில தவறான காரியங்களுக்கு கூட உடந்தையா கூட இருந்துருவாங்க. ஏன், பெத்த தாய் என்கிற முறையில் தங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளியே தெரியக்கூடாது, வேற ஏதாவது நடந்தாலும் அமைக்கி மறைச்சு என்ன செய்வாங்க. அந்த மாதிரியாக ஒரு பெண்கள் வந்து மாமியா பிள்ளை செய்ய மாட்டாங்க. மாமியா வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கண்ட்ரோலு கட்டுப்பாடுலாம் இருக்கும். எல்லாரையும் இப்படி சொல்லவில்லை. ஒரு 1000ல் ஒன்னோ, ஒரு 500ல் ஒன்னோ, 100ல் ஒன்னோ இருக்கட்டுமே, அந்த 100ல் ஒரு ஆள் வந்து அவங்க வந்து கணவனுடைய வீட்டிலே வந்து இருந்தார்களே ஆனால் கணவனுடைய சகோதரி, கணவனுடைய தாய் தந்தை எல்லாம் ஒரு கண்காணிப்புல இருக்கும் பொழுது அவர்களை வேற விதமாக ஒரு அந்நிய ஆண்கள் வந்து அவங்கள வந்து ஒரு அடைய முயற்சிப்பது அது மாதிரிலாம் நடக்காது. அச்சமும் வரும். அவங்க தாய் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா, இது மாதிரி 1-2 நடந்துட்டா கூட என்ன செய்வாங்க, அவங்க வெளியே தெரிஞ்சா வாழ்க்கை போயிருமேங்கிறதுக்காக வேண்டி தாய் தந்தை எல்லாம் உடந்தையா கூட இருந்து விடுவார்கள். இது நல்லா இருக்கிற ஒரு பெண்களையும் கெடுத்து நாசமாக்கி விடும். தாய் வீட்டில் போய் இருக்க வைக்கிறது என்ற காரணத்தினால அது வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு நன்மையை தராது. அது போக நம்ம குடும்ப வாழ்க்கை என்பதை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல வந்து முக்கியமான விஷயம், இது வந்து நிறைய பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க, அது உண்மை. இதுதான் என்னன்னு கேட்டா, ஒரு குடும்ப வாழ்க்கையில நம்ம சந்தோஷமாக ஒரு தாம்பத்தியம் நடத்துவதற்கு இயல்பாகவே அது யாருக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால், நான் தான் ஆம்பளை அப்படியே அவன் கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையில அவனுக்கு என்ன செய்யும், ஒரு ஈடுபாடும் ஒரு ஆசையுமே வருங்க. அப்படி இல்லாம ஒரு குடும்பத்துல மனைவி வந்து மனைவியை கண்டு கணவன் பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு வைங்க, பார்த்தோன்னே இவனுக்கு வந்து அந்த மூடுலாம் வராது, குடும்ப வாழ்க்கை ஈடுபடணும் அந்த மாதிரியான ஒரு இதே வராது. நம்மளே எடுத்துக்கிறோமே, ஒரு குழந்தையை நம்ம கொஞ்சிரும். எது வரைக்கும் கொஞ்சிரும், அது வந்து அந்த குழந்தைத்தனமா இருக்கும் பொழுதுதான் நம்ம கொஞ்சிக்கிறோம். நம்ம பெத்த பிள்ளையா இருந்தாலும் இந்த அடிமிசெல்லாம் முளைச்சு ஒரு மாதிரியா முறைக்க ஆரம்பிச்சா கொஞ்சுவோமா? கொஞ்ச மாட்டோம். அப்ப கொஞ்சுதல் என்பதுதான் இந்த இல்லற வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை. இதுல யாரெல்லாம் இந்த பெண் வீட்டில் போய் அடங்கி விட்டார்களோ அவங்களால வந்து அந்த இவங்க நினைச்ச நேரத்தில் ஒரு சந்தோஷப்படுவது, ஒரு ஆசை ஏற்படுவது, குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவது என்பதெல்லாம் என்ன செய்யாது, ரொம்ப குறைந்து விடும். மற்றவங்க அந்த தன்னுடைய வீட்டில் மனைவியை வைத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுக்கு இன்பத்தை, இல்லற இன்பத்தை அனுபவிக்கிறார்களோ கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்தீர்களே ஆனால் அதை விட குறைவான அளவில் தான் அவங்களுக்கு தாம்பத்திய சுகமே கிடைக்கும். ஏன்னா ஆம்பளைக்கு வந்து அந்த நாட்டம் வந்தா தான் அவனால இல்லறத்தில் ஈடுபட முடியும். நாட்டம் எப்போ வரும்னு கேட்டா, அவன் வந்து மனைவிக்கு கீழே இருக்கிறான் என்ற இடத்துல எல்லாம் நாட்டம் வராது, குறைஞ்சு போயிடும். அவளுக்கு பயப்பட்டு இருக்கக்கூடிய பயப்பட்டால் இப்படி கொஞ்சிறது வரும், எப்படி ஒரு அரவணைக்கிறதுலாம் வரும். அவளுக்கு எப்ப வந்து விரும்பி நாடுறாளோ அந்த இடத்துல இவனுக்கு வராது. அப்போ ஒரு ஆம்பளை தான் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப விரிவா சொன்னா அசிங்கமா தெரியும், ஒரு சுருக்கமா சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கையில வந்து தீர்மானிக்கக்கூடியவன் ஆம்பளையா இருக்கிற காரணத்தினால பொம்பளை விரும்பாட்டா கூட ஒரு ஆம்பளை வந்து அவள்கிட்ட இன்பம் அடைய முடியும். ஆம்பளை விரும்பலைன்னா பொம்பளையால ஒன்றும் செய்ய முடியாது. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண் நல்ல சந்தோஷமா மனைவியோட வந்து அவன் வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு இருந்தால் அவனுக்கு என்ன இருக்கணும்னா, அவனுக்கு மேல ஒரு அந்த மனைவி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ, நீங்கள் வேலைக்கு போற குடும்பங்கள் எடுத்துக்கிறங்க, கணவனை விட மனைவி அதிகம் சம்பாதிச்சால் நீங்கள் உள்ள நுழைஞ்சு விசாரிச்சால் தாம்பத்தியத்தில் கோளாறு இருக்கும், குறைபாடு இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து இயற்கையாக பயம்தான் வருமே தவிர ஒரு ஆள வேண்டும், அவளை ஆள வேண்டும் என்கிற மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வரவே வராது. நீங்கள் மனோதத்துவம் அறிந்தவர்கள்ட்ட கூட இதை நன்றாக நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஊர் உலகத்தில் உள்ள பழக்கத்தெல்லாம் உடைச்சு ஆகணும். குடும்ப வாழ்க்கை பெண்களுக்கு கூட இது நல்லது இல்லை தானே. அவங்க அந்த கணவனோட சேர்ந்து டெய்லி சந்தோஷமா இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கும். ஒரு ஆம்பளை லெவல்ல வைக்காம அவன் வேலைக்காரன் லெவல்ல இப்ப வச்சுட்டோமோ அப்போ எல்லாம் என்னவாயிரும், இவங்களுக்கும் அது இல்லற வாழ்க்கை லாஸ் ஆகுது, அவனுக்கும் லாஸ் ஆகுது. இது மாதிரி பல விஷயங்கள் அது இருக்கிறது. அதை கருத்துல கொண்டு பார்க்கும் பொழுது இது வந்து அதை ஒழிக்கணுங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக் கொண்டு இனிமேல் ஒரு வாடகை இடத்துல இருந்து பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே போய் இருந்துட்டவங்களுக்கு என்ன செய்யறது, திருப்பி கொடுக்கணுங்கிற. திருப்பி என்னத்தை போய் கொடுக்க போறீங்க, ஒன்னும் கொடுக்கதான் ஒண்ணும் இல்லை உங்கள்ட்ட, திருப்பி கொடுக்கிற மேட்டர் இல்ல.
ஏற்கனவே இருந்தவர்களா இருந்தாலும் இன்னையிலிருந்து இனிமேல் நான் வந்து அங்க இருக்க மாட்டேன், என் வீட்டில் வந்தா நீ இருக்கணும், நான் ஒரு வாடகைக்காக இடத்த பிடிக்க சக்தி இருந்தால் என் வீட்டில் என்ன செய்யணும், அந்த மாதிரி நீ வாடகைக்கு வந்து இருக்கணும் என்று சொல்லி கேட்டு அதுல முதல்ல என்ன செஞ்சிடலாம், பிரித்து கொண்டு வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி வைத்துக் கொண்டோமே ஆனால் நாளடைவில் ஆண்கள் பெயர்லயே என்ன செய்யும், சொத்துக்கள் ஆம்பளைக்கு சொத்து இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஆம்பளை பொம்பளைக்கும் சொத்து இருக்கலாம், ஆம்பளை பேர்லயே சொத்து இருக்காது. நான் சொன்ன இந்த ஊர்கள்ல எல்லாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி இவனை வந்து ஒரு பொருளாதாரத்தின் மீது இவனை ஒரு ஆதிக்கம் இல்லாத ஒரு ஆள் ஆக்கி அவனை ஒரு வேலைக்காரன் அடிமைங்கிற மாதிரி நிலையில கொண்டு வச்சிடுறாங்க. ஆனா ஆம்பளை கையில பொருளாதாரத்தினுடைய சுதந்திரம் இருந்தால் ஆம்பளைட்டையும் சொத்து இருக்கும், பொம்பளைட்டையும் சொத்து இருக்கும். நீங்க பாருங்க, ஆண்கள் சம்பாரிச்சு நிர்வாகம் பண்றான்ல அந்த குடும்பத்தில எல்லாம் பாருங்க, ஆம்பளை பேர்லயும் சொத்து வச்சிருப்பான், மனைவிக்கும் எழுதி கொடுப்பான், மனைவிக்கும் சம்பாரிச்சு கொடுப்பான். அப்ப ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க. பொம்பளை கையில சொத்து இருந்த எந்த வீட்டுல எடுத்துக்கொண்டாலும் சரி ஆம்பளை வந்து கொலிமிட்டை ஆக்கிடுவாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா இந்த தன்மை இருக்குமே ஆனால் ஒழித்து கட்டப்பட வேண்டியதுதான். திருப்பி கொடுக்க வேண்டிய என்னென்னலாம் நீங்க அவங்கள்ட்ட வாங்கி இருக்கலாம், திருப்பி தான் கொடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கும் ஒரு மார்க்கத்தில் ஒரு அடிப்படை இருக்கிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நீங்க உங்கள்ட்ட வந்து நான் இவ்வளவு ஆதாயம் அடைந்திருக்கிறேன், அது இவ்வளவு வாடகை நான் உங்களுக்கு தரணும், அல்லாஹ் தந்தால் நான் திருப்பி தந்துடுறேன், இல்லைன்னா மன்னிச்சுக்கிறேங்க, இப்ப இனிமே ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு வந்துட்டீங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை சக்திக்கு மீறி குற்றம் பிடிக்க மாட்டான். அறியாம காலத்தில் நீங்க வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியாத நிலை இருக்கிறதுக்காக வேண்டி அதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அதுக்கு ஒரு முடிவை கட்டுங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பதற்கு நீ அருள் செய்யி, நீ உன்னுடைய பரக்கத்தை திறந்து விடுன்னு சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்வான். இன்னும் சொல்ல போனால் நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம், ஆம்பளையுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு தான் அல்லாஹ் வந்து நிறைய பரக்கத் செய்யறான். வேற சமுதாய மக்களை விட இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் என்ன செய்யறாங்க, அதிகமான பரக்கத்தை பெற்றவர்களா இருக்கிறாங்க. அது வேற சமுதாயத்துல எல்லாம் எல்லாரும் வேலைக்கு போவாங்க, 20 பேர் குடும்பத்தில் இருந்தா 20 பேரும் சம்பாதிப்பாங்க, 10 ஆம்பளையும் சம்பாதிப்பாங்க, 10 பொம்பளையும் சம்பாதிப்பாங்க. ஆனா அவங்களுடைய டெவலப்மெண்ட் இருக்காது. முஸ்லீம் சமூகத்துல ஒரே ஒரு ஆம்பளை 2 ஆம்பளை சம்பாதிப்பாங்க, 20 பேர் வீட்டுல இருப்பாங்க, சாப்பிடுறாங்க. இதெல்லாம் நீங்க இங்க பாக்குறீங்க. நம்ம இங்க இந்தியாவில எல்லாம் என்ன செய்யறோம், தமிழ்நாட்டில் பாக்குறோம். உங்க நாட்டில் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆண்கள் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போறாங்க. ஒரு ஆள் சம்பாரிச்சு இவ்வளவும் செலவழிச்சதுக்காக அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒன்று தனியா வருகிறது. இதெல்லாம் எதனால கிடைக்கும், நம்ம வந்து பெண்ணை சார்ந்து இல்லாமல் பெண்கள் வந்து அவங்களுக்குரிய வேலைகளை அவங்களை செய்து பிள்ளை குட்டிகளை வளர்க்கிறது, அதை பார்த்துக் கொள்வது, அந்த உரிமைகளை கொடுத்து விட்டு அந்த பவரை வந்து அதிகாரத்தை நம்ம கையில வைத்துக் கொள்வதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். அதனால என்ன செய்யுங்க, சக்திக்கு உட்பட்டு நீங்கள் அதுக்கு பரிகாரம் காணுங்க. சக்தி இல்லைன்னா அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆனால் தொடர்வதற்கு நீங்க எந்த நியாயமும் சொல்ல முடியாது. இப்ப ஏற்கனவே உள்ளதை தான் உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லலாமே தவிர, இந்த நிமிஷத்துல இருந்து நான் வந்து இந்த மாதிரி நான் முடிவு எடுத்திருக்கிறேன், அடுத்த மாசத்துல நான் ஒரு தனியா வரப்போறேன், வாடகைக்கு ஒரு இடம் முடிச்சிருக்கிறேன், அதெல்லாம் நீ வந்து இருக்கணும், இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், அல்லாட்ட நான் குற்றவாளியாக விரும்பல என்று நீங்கள் அதை உறுதியாக சொல்வதற்கு நீங்க தயங்க தேவை கிடையாது. அதை செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய அந்த மானத்தையும் காத்துக்கொள்ளலாம். இதை கவனத்தில் கொள்ளுங்க.